ஓகே கிளியர். எவ்ரிவன் கிளியர்ல? ஓகே ப்ரொசீட் பண்ணலாமா? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரிப்பரேஷன்? டக்கு 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 டக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் இத்தினோண்டு நாள் தான் இருக்கு. என்ன மைண்ட் ஸ்டேட்ல இருக்கீங்க? பயங்கிற வேர்டு எனக்கு வரக்கூடாது இப்போ சேட்ல. அதை தவிர என்ன வேணா சொல்லலாம். சூப்பர் சூப்பர் தீபலட்சுமி, வெரி குட். கோயிங் குட். சசிரேகா குட் குட். உண்மையை சொல்ல வேணாம். சுரேந்திரன், ஆஸ்பிரன்ஸ் வாயிலிருந்து பயங்கிற வேர்டு வரலாமா? அது இருக்கதான் செய்யும், வெளியே காட்டக்கூடாது. ப்ராக்டிசிங் மாக் டெஸ்ட். குட் குட் விஸ்வேஸ்வர். குட். ஓகே தீபலட்சுமி, ஃபாஸ்டா தான் போகும். ஏன்னா இது வந்து ரிவிஷன் ஃபேஸ், ஃபாஸ்டா தான் போகணும். ஸ்லோவா இருந்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயோ லேக் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்டா முடியுமோ தெளிவா ஃபாஸ்டா பண்ணணும். இந்த ரிவிஷன் பேட்சுமே அப்படிதான். இப்போ இன்னைக்கு இருக்க போற செஷனும் அதே தான். ஃபாஸ்டா கட 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 கடன்னு இருக்க போது. பட் யூ வில் கெட் சம்திங் ஃப்ரம் திஸ். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, பயம் இருக்கக்கூடாது, கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் வெறும் கான்ஃபிடன்ஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். அதுவும் இந்த ஃபியூ டேஸ்ல நீங்க போடுற ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இவ்வளவு நாள் படிச்சது பெரிய விஷயம் இல்லை. இதை நீங்க ரிவைஸ் பண்ணி எப்படி நீங்க அங்க கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கிறதா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே, உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபில் பண்ணீங்களா? ஹவு டிட் யூ ஃபீல்? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 90 மெம்பர்ஸ் இருக்கீங்க. பட்டு 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 பட்டுன்னு எனக்கு ரிப்ளை வர வேணாமா? வீடியோ ஸ்டக் ஆன மாதிரி நீங்களாம் ஸ்டக் ஆயிட்டீங்களா? என்னாச்சு? ஓகே லட்சுமி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், கிளாஸ்ல பார்த்துக்கலாம். யாராவது ஃபில் பண்ணவங்க யாராவது ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்களா? ஆர் இது ஒரு ரிவிஷனா எடுத்து இல்லை மேம் நான் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியாவது இருக்கீங்களா? ம் ஓகே விஸ்வேஸ்வர். நீங்க வியூ பண்ணும்போது இப்போ இருக்கிற நீங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டினை வியூ பண்றீங்க அப்படின்னாலே சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை டாபிக் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம நமக்கு அந்த ஈகர் இருக்கணும். அப்படியே ஒரு ஏர்ஜ் இருக்கணும். இதுக்கு ஆன்சர் தெரியாம நம்ம நெக்ஸ்ட் போக கூடாது அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த டைம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும். அது பேர் தான் ரிவிஷன். ஸோ எவ்வளவு நீங்க ரிகலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கிறது தெரியும். ஓகே, சரி ஓகே, நம்ம டைரக்டா சப்ஜெக்ட்ல போயிடலாம். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இது வந்து யூனிட் 8ல ஃப்ளூயிட், ஹைட்ராலஜி, இரிகேஷன் மூணும் கம்பைண்டா இருக்கும். முன்னாடிலாம் ஃப்ளூயிட்ல வந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அப்புறம் 5 to 8 கேட்டாங்க. இப்போ சாலிடா நமக்கு 10 to 12 கொஸ்டின்ஸ், சில நேரம் 15 கொஸ்டின்ஸே கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆவரேஜா ஒரு 10 கொஸ்டின்ஸ் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருந்து வந்துருது. அதுலயும் நம்ம வந்து ஈஸியா சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். பட் அந்த 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சிலபஸ்ல கொடுக்காத ஃபியூ டாபிக்ஸ் எல்லாமே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே தீபலட்சுமி, இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன், ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன், இரிகேஷனுங்கிறது இத்தனோண்டு தான், பட் அதுலயும் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷனுக்கு போடுற எஃபர்ட் மொத்தமாக நம்ம ஃப்ளூயிடுக்கு போட போகிறோம். பட் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப பெரிய 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 சாப்டர். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஒன். பட் நம்ம அந்த 10 மார்க்ஸ் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுல வளவளன்னு தேவையில்லாம படிக்காம இம்பார்ட்டன்ட் ஏரியா எது, ரிவிஷன் ஃபேஸ்ல நான் சொல்றேன். படிக்கும்போது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். எது இம்பார்ட்டன்ட் ஏரியா, எது எக்ஸாம்ல எக்ஸ்பெக்டட் ஏரியா, அண்ட் இன்னொன்று ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு நம்மளே கெஸ் பண்ணலாம் எந்த ஏரியால இருந்து கேட்பாங்க, எதுல இருந்து கேட்க போறாங்க அப்படின்னு. ஆல்ரெடி கிளாஸஸ்லயும் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த நான் கொடுத்துருந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமுமே அதே மாதிரி தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மிக்ஸ் ஆகிருக்கு அண்ட் எக்ஸ்பெக்டட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ஓவராலா நீங்க இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட் ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா, இந்த ஷீட் எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு கிளாஸ் டிஸ்கஷன் இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஃப்ளூயிட் உங்களுக்கு ஓவர், அவ்வளோதான். ஆல்ரெடி எல்லா கிளாஸஸும் நடந்த மாதிரி தான். ஸோ நியூவா நான் எதுவும் வந்து சொல்ல போறது கிடையாது ரிவிஷன் பத்தி. பட் ஸ்டில் ஓகே, சரி ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிடலாம். ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னாலே
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரிவிஷன் அப்போ நிறைய பேருக்கு வந்து மனசே ஆறாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே புக்கை புரட்டிட்டு வந்தாதான் ரிவிஷன் நினைப்பாங்க. பட் இந்த வேல போனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். சரி இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 1 to 2 hours எடுத்துக்கோங்க. 1 to 2 hours எடுத்து உங்களால எவ்வளவு அந்த 2 ஹவர்ஸ்ல நீங்க முடிக்க முடியுமோ ஃப்ளூயிட உங்க நோட்ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோ புக்கோ எதையாவது சும்மா பாருங்க. அதுக்கு நீ இப்ப செஷனை விட்டு லீவ் ஆயிடாதீங்க. ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீங்க இந்த செஷன் பாக்குறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நோட்ஸ் உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒரு வாட்டி போராட்டினீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு உங்க நோட்ஸே எடுக்கக்கூடாது. இந்த ஷீட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? அது மச் எஃபெக்டிவா இருக்கும். உங்க பிரெயினுக்கு அது தெரியும் எவ்வளவு நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம்ல இந்த ஃபியூ டேஸ்ல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. அது ஒண்ணு. இட்ஸ் ஓகே. இம்பர்ஃபெக்டா இருக்குது ஓகே தான். நீங்க சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டாம். பட் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கீங்கிறது நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? எதுவுமே இல்லாம எக்ஸாமுக்கு போக கூடாது. சரி ஃபர்ஸ்ட் வந்துடலாம் நம்ம இதுக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் ஆல்ரெடி நீங்கள் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சார் டீச் பண்ணியிருப்பாங்க. டைமென்ஷன் எம்எல்டி எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஸோ யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் இது எல்லாமே ஆல்ரெடி கேட்டதான். ஒவ்வொரு டேர்முமே கேட்டிருக்காங்க அண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டக்குன்னு ஃபில் பண்ணிட்டே வரலாமா? ஓகே விஸ்வேஸ்வர். சரி ஓகே ஃபோர்ஸ். ஸோ ஃபில் பண்ணவங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. அண்ட் அதர்ஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இது ரிவிஷனாக தான் எடுத்துக்கணும். இட்ஸ் நாட் கிளாஸ். ஓகே உங்களோட டவுட் கிளியரிங் செஷனாக இருக்கலாம், இல்லை ரிவிஷன் ஃபாஸ்ட் ஒரு கிளிம்ஸ் போகிற மாதிரி இருக்கலாம். ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்ன? நியூட்டன். நமக்கு நியூட்டன்னா என்னன்னு தெரியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆக போகிறது இதுதான். இதை வச்சு தான் நம்ம டைமென்ஷனே எழுத போகிறோம். ஸோ ஃபோர்ஸ்க்கு யூனிட் நியூட்டன். டைமென்ஷன் எழுதலாமா? இது எதுலேருந்து வந்திருக்கு? ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏலேருந்து நமக்கு கண்டுபிடிச்சிருப்போம். குட் விஸ்வேஸ்வர், குட். Next dimension ml t power -2 எப்படி நியூட்டன் kg மீட்டர் per second square. ஸோ kg மாஸ், mங்கிறது மாஸ். நிறைய பேர் மீட்டர்னு சொல்லிட்டு இந்த இதோட கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ அது கிடையாது, மாஸ் kg. இதெல்லாம் சில்லி திங்ஸ் தான். நம்ம இப்போ நல்லா தெளிவாக படிச்சிருப்போம். எக்ஸாமுக்கு போய் கேஜியா மீட்டரான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கேஜி மாஸ் m 1. ஓகே நெக்ஸ்ட் எல் 1. செகண்ட் வந்து டைம் t கீழே இருக்கு. ஸோ மேலே t -2. இதே மாதிரி சிமிலர்லி ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன் கடகடன் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ ப்ரெஷர் இஸ் பாஸ்கல். பாஸ்கல்னா என்ன? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுக்கு நமக்கு டைமென்ஷன் என்ன? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ கேன்சல் ஆகி நமக்கு m l பர் -1 t பர் -2. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் நியூட்டன் பர் மீட்டர். m t power -2. Good, super. I'm getting answers. Very good. Good. சரி நான் சொல்றதுக்கு இப்போ எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்றீங்களா? ஸ்பெசிஃபிக் வெயிட் சொல்லுங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி சொல்லுங்க, பாய்ஸ் ஸ்டோக் 1 2 3 4னு போட்டு இந்த 4க்கு நீங்க சொல்லுங்க. I'll wait for 1 minute. ஸ்பெசிஃபிக் வெயிட், ரிலேட்டிவ் டென்சிட்டி, பாய்ஸ் அண்ட் ஸ்டோக். இதுக்கு சொல்லுங்க. நான் மீதியெல்லாம் டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணிட்டே வரேன். ஏதாவது ஒன்று சொன்ன போதும். யூனிட் ஆர் டைமென்ஷன் எனி ஒன் நீங்க அதுலேருந்து எழுதிடுவீங்கல்ல. குட் சுரேந்தர், குட். சசிரேகா, குட். ஆர்த்தி பிரியா, குட். ஓகே ஃபைன், சூப்பர். ஓகே எல்லாரும் ஓகே ஓரளவு இதா இருக்கீங்க. குட். ரிலேட்டிவ் டென்சிட்டி இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரிலேட்டிவ் டென்சிட்டி நோ யூனிட் இதை தான் யாராவது சொல்லுவீங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ். குட் சுரேந்தர், சுரேந்திரன். ஓகே டென்சிட்டி
டென்சிட்டிக்கு என்னது kg per meter cube. மாஸ் பை வால்யூம் தானே, ml per minus 3. Next, specific weight Newton per meter cube. Weight by volume. இப்போ ml per minus 2 t per minus 2. ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வால்யூம் மீட்டர் கியூப் பர் கேஜி. நம்ம மெட்டீரியல்ல இது ஒரு டேப்லோ காலமாவே இருக்கும் ஆல்ரெடி. ரிலேட்டிவ் டென்சிட்டி. Relative density. It is also called as relative density is also called as relative density is also called as good specific gravity. Very good, very good, very good. இதுவே ஒரு question தான். சிம்பிள்னு நினைப்போம், இதுவே ஒரு question. ஸோ இதுக்கு வந்து டைமென்ஷன்லெஸ் அண்ட் இதோட டைமென்ஷன் எப்படி என்ன ஒரு 1. சில நேரம் 1ன்னு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. நோ அப்படின்னு இருக்காம 1ன்னு இருக்கும். 1னாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் டைனமிக் விஸ்காசிட்டி மியூ நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர். m l per minus 1 t per minus 1. Kinematic viscosity meter square per second. L square t per minus 1. Poise. Coming to poise. Gram per centimeter second. It is also denoted in dyne. Dyne second per centimeter square. So dyne அப்படினா என்ன? Force required to accelerate 1 gram of mass by 1 centimeter. So dyneங்கிறது 1 gram of mass by 1 centimeter accelerate பண்றதுக்கு தேவையான force தான். So அதுதான் dyne. நியூட்டன் மாதிரி தான். Similar to நியூட்டன், dyneம் ஒரு யூனிட் தான். இப்போ இந்த dyne is equal to CGSல நம்ம dyneன்னு சொல்லுவோம். ஓகே, SI யூனிட்ல நியூட்டன்னு சொல்லுவோம். இப்போ இந்த dyneக்கு 1 dyne is equal to gram centimeter per second square. இப்போ இதுல இந்த gram per second எப்படி எழுதுறேன்? dyne second per centimeterன்னு எழுதுறேன். dyne second per centimeterன்னு எழுதுறேன். அப்போ ஆல்ரெடி இங்க ஒரு சென்டிமீட்டர் இருக்கு, அதனால இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ கிளியரா? யூனிட் இதுதான், கிராம் per சென்டிமீட்டர் செகண்ட். நான் டைன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இந்த கிராம் per செகண்டுக்கு இங்க இருந்து நான் எடுத்துக்கிறேன். டைனோட ஃபார்முலால இருந்து எடுத்து டைன் செகண்ட் per சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஓகேவா? இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைன்லயும் தெரிஞ்சிருக்கணும், கிராம் per சென்டிமீட்டர் செகண்ட்லயும் தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து 1 கிராம் per செகண்டை எடுத்துக்கிறேன். அப்போ டைன் இஸ் ஈக்குவல் டு கிராம் சென்டிமீட்டர் பை செகண்ட் ஸ்கொயரா? அப்போ இதுல 1 கிராம் per செகண்ட், இங்க ஒரு செகண்ட் போய்டும், டைன் செகண்ட் வந்துரும், டிவைடட் பை சென்டிமீட்டர் வந்துரும். அப்போ கிராம் per செகண்ட் G by S is equal to டைன் செகண்ட் பை சென்டிமீட்டர். புரியுதா? அதை நான் இதுல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டில் இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த யூனிட்ஸ்ல பாய்ஸ் ஸ்டோக் தான் நிறைய கேட்பாங்க. இது ரெண்டுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட டைமென்ஷன் m l per minus 1 t per minus 1. நெக்ஸ்ட் பாஸ்கல் செகண்ட் அண்ட் பாய்ஸ். இது ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 பாஸ்கல் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல 0.1 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு இது ஈஸியா இருக்கும், நான் ஞாபகம் வச்சுப்பேன். இது எப்படி நான் மறக்காம ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, ஒரு பாயில 10 பேர் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, சில்லியா தான் இருக்கும், பட் ஸ்டில் 1 பாஸ்கல் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். பாஸ்கல்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டோக். ஸ்டோக்குக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இது L ஸ்கொயர் t per minus 1. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். குட் ஆர்த்தி பிரியா, குட் குட். உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விதமா ஞாபகம் வச்சு, அதே மாதிரி சில பேர் படிப்பாங்க, எல்லா விதமாவும் ஒரே நேரத்துல படிச்சிருவாங்க. அங்க போயிட்டு எது எதோடதுன்னு ஞாபகம் இருக்காது. சோ நம்ம அந்த தப்ப ரிவிஷன் டைம்ல பண்ணக்கூடாது. இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த ஃபியூ டேஸ்ல இதை ஒரு விதமா படிச்சு வச்சுக்கிட்டா போதும். அதுல இருந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும். ஸ்பெசிபிக் ஸ்பீட்
specific speed dimension கிடையாது, dimensionless. Good Arthipriya, one stroke is equal to 10 to the power minus 4 meter square per second. அது சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா மாத்திருக்கோம். So 10 to the power minus 4. Good. Dimensionless. So இதுக்கு 1 வரும். Next head loss. Head loss is mentioned in meter. Dimension L. Compressibility. Compressibility na என்ன? Inverse of bulk modulus. 1 by bulk modulus. So bulk modulus oda unit Newton per meter square. So compressibility is meter square per Newton. Bulk modulus na என்ன? Change in pressure divided by volumetric strain. Volumetric strain is change in volume divided by original volume. So இதுக்கு என்ன வரும்? M inverse L per 1 T. Next shear stress tau. Good, super. Shear stress அதே தான், நியூட்டன் per meter square தான். L inverse T per minus 2. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நியூட்டனுக்கு என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதே யூனிட்ல நீங்கள் கேஜி மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு ஒவ்வொரு வாட்டி மாற்றாமல் டேரெக்டாக நியூட்டனுக்கு மாற்றிட்டு மீதி எல்லாத்துலேயும் நம்ம எம்எல்டியில் எழுதிட்டு கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கேஜி மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு பண்ண வேண்டாம். இதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணலாம்? நியூட்டனோட எம்எல்டி எழுதிட்டு செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகே, சரி. இந்த டாபிக்கு திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் எடுத்தோம்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? யூனிட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வெறும் இந்த ஒர்க் ஷீட் மட்டும் போகாம உள்ள டாபிக்ஸ்குள்ள அப்பப்ப போயிட்டு குதிச்சுட்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் தேர் யூசஸ். இது ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க, ஈஸி தான். தேர் இஸ் நத்திங் டிஃபிகல்ட் இன் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன், okay, measures velocity at a point using stagnation pressure. எது? pitot tube. So இதை இன்னொரு விதமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, measures the velocity of the flow at any point in the pipe. இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, at any point. At any point in the pipe. பிட்டாட் டியூப்ல இந்த ரெண்டு क्वेश्चन கேட்கலாம். நெக்ஸ்ட் பிட்டாட் டியூப்ல என்ன? இட்ஸ் ஜஸ்ட் a glass pipe bent at right angles. ஸோ இந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். bent at right angles. ஸோ இதோட பிரின்சிபல் என்ன? velocity of the flow at point becomes zero. The pressure is increased due to the conversion of kinetic energy to potential energy. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் பிட்டாட் டியூப். அந்த லிக்விட் ரைஸ் இந்த ஒரு டியூப் இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா அது லிக்விட் ரைஸ் எதனால நடக்குது? அந்த கைனடிக் எனர்ஜி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும்போது, அதாவது ஸ்டேபிள் ஆகும்போது, ஸ்டாக்னேட் ஆகும்போது நமக்கு அந்த ரைஸ் நடக்குது. ஃப்ளோலே இருந்ததுன்னா நமக்கு ரைஸ் நடக்காது. அது ஒரு ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ரைஸ் நடக்கும். ஸோ இதான் பிரின்சிபல் ஆஃப் பிட்டாட் டியூப். ஸோ பிட்டாட் டியூப் எதுக்கு யூஸ் பண்றோம்? அதோட பிரின்சிபல் பார்த்தாச்சு. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் 2gh. சிம்பிள். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. ஓகே, இப்போ இந்த பிட்டாட் டியூபை நம்ம மேனோமீட்டர்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, மேனோமீட்டர்ல கனெக்ட் பண்ணும்போது இப்படி மேனோமீட்டர்ல கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம்னா, v is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் லிக்விட் இருக்குன்னா அந்த பேஸ்ல இருந்து லிக்விட் எவ்வளோ இருக்கும்? இது வந்து எக்ஸ். 2gx into sm by sf minus 1. When manometric fluid is heavier than the pipe liquid. இது manometric liquid, இது வந்து pipe liquid. இது heavier இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அப்படியே இது லைட்டரா இருந்ததுன்னா மேனோமீட்டர்ல இருக்கிற லிக்விட் லைட்டர் தேன் நம்ம பைப்ல இருக்க லிக்விடா இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gx into 1 minus sm by sf வரும்.
ஓகேவா? ஸோ பிட்டாட் டியூப்ல பார்க்க வேண்டியது இதுதான். இந்த 2 கான்செப்ட். நானோமீட்டர்ல கனெக்ட் பண்ணா என்ன ஃபார்முலா? நார்மலா பிட்டாட் டியூப்னா என்ன ஃபார்முலா? √2GH அவ்வளோதான். ஸோ இது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது? கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும்போது ஸ்டாக்னேஷன் நடக்குது. நமக்கு அதுலேருந்து வாட்டர் ரைஸ் நடக்குது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் இன் த பைப். நெக்ஸ்ட் ஒன். Measures the discharge in a pipe using pressure difference. Flow rate or discharge ரெண்டு ஒன்று தான். ஸோ மெஷர்ஸ் த டிஸ்சார்ஜ் இன் அ பைப் யூசிங் ப்ரெஷர் டிஃபரன்ஸ். என்னது? வெஞ்சுரி மீட்டர். சேம் வெஞ்சுரி மீட்டர் மாதிரி தான், பட் வித் ஹெல்ப் ஆஃப் அன் ஆரிஃபைஸ். அது யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆரிஃபைஸ் மீட்டர். ஸோ ரெண்டுமே டிஸ்சார்ஜ் தான் கண்டுபிடிக்க போகுது. வித் ஹெல்ப் ஆஃப் ஆரிஃபைஸ் இருந்துச்சுன்னா அது ஆரிஃபைஸ் மீட்டர். ஆரிஃபைஸ் இஸ் நத்திங் பட் அ சர்க்குலர், ஒரு இது மாதிரி ஓவல் ஷேப்டு, நடுவில் ஹாலோ இருக்கும். ஸோ அந்த த்ரோட் பார்ட்ல நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இதுதான் ஆரிஃபைஸ். ஓகேவா? ஒரு சர்க்குலர் டிஸ்க் வித் ஹாலோ இன் இட். ஸோ வெஞ்சுரி மீட்டர்ல என்னெல்லாம் டேட்டாஸ் ஞாபகம் வைக்கணும்? வெஞ்சுரி மீட்டர் என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும் சொல்லுங்க? வெஞ்சுரி மீட்டர் ஒர்க்ஸ் இன் த பிரின்சிபல் ஆஃப், working principle of venturi meter. Come on. Working principle of venturi meter. Good. Bernoulli's principle, law of conservation of energy. Bernoulli's. Good, Vaishali. Okay. Bernoulli's is based on conservation of energy. Good. Very good. So venturi meter வந்து Bernoulli's. So it measures the rate of flow of the liquid through the pipe. இது வந்து using pressure difference. 3 parts இருக்கும். Convergent, divergent and throat. Convergent, divergent, throat. ஸோ இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் பார்க்கணும் அப்படின்னா, Q theoretical, Q actualனு 2 ஃபார்முலா. குட் தீபலட்சுமி, வெரி குட். டிஸ்சார்ஜ். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு வெலாசிட்டியா டிஸ்சார்ஜா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எழுதும் போதே தனியாக நீங்கள் ஒரு பேப்பரோ நோட்டோ ஏதோ வச்சிருக்கீங்க, மறக்காமல் இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிட் ஆர் டியூப் ஃபார் வெலாசிட்டி, வெஞ்சுரி மீட்டர் டிஸ்சார்ஜ், ஆரிஃபைஸ் மீட்டர் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க அதில். ஸோ Q theoretical is equal to A1 A2 divided by square root of A1 square minus A2 square into root of 2GH. Q is equal to AV. So A க்கு பதிலா இந்த A1 A2 by root of A1 square minus A2 square. எனக்கு convergent part divergent part ரெண்டு இருக்கு, ரெண்டு ஏரியா. into V. V is equal to root of 2GH. அதுதான் போட்டிருக்கேன். ஓகே, கிளியரா? எப்பவுமே Q actual should be less than Q theoretical. அதாவது Q theoretical அதிகமா இருக்கணும். நம்ம எடுக்கிற அந்த theoretical value அதிகமா இருக்கணும். இது பேசிக் ஒன். ஸோ Q actual, theoretical இது ஓகே. ஆக்சுவலுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் என்னவா இருக்கும்? 0.942, 0.98. 0.942, 0.98. ஸோ நிறையா ஒவ்வொரு சோர்ஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நமக்கு எக்ஸாமில் 0.94லேருந்து 0.98க்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஓகே, ஆர் ரேஞ்சே கொடுத்தாங்கன்னா ஓகே. ஸோ சில நேரம் 95 கொடுப்பாங்க, 0.94 கொடுப்பாங்க, சில நேரம் 0.95னே ஒரே வேல்யூவாக கொடுப்பாங்க. ஸோ 0.94 to 0.98, இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஃபார் வெஞ்சுரி மீட்டர் இஸ் லெஸ் தேன் 1, 0.94 to 0.98. இது ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெஞ்சுரி மீட்டர்ல என்ன ஞாபகம் வைக்கணும்? Q கண்டுபிடிக்க போறோம். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். CD வேல்யூ 0.94 to 0.98. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன? 21 டிகிரி டு, இது யாரோ ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். குட் அர்ஜுன். 21 டிகிரி. சொல்றேன் வைஷாலி, சொல்றேன். ஓகே, ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 21 டிகிரி டு 22 டிகிரி. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஆங்கிள் ஆஃப் டைவர்ஜென்ஸ் 5 டிகிரி டு 7 டிகிரி.
ஸோ இதுவும் அகைன் சோர்சஸ்ல வேரி ஆகுது. பட் இதுதான் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம எடுக்கும்போது 21 to 22 and 5 to 7. ஏன் angle of divergence is less than angle of convergence ன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்? Because to minimize the loss of energy. Minimize the loss of energy due to flow separation. Flow separation நடக்கும்போது loss of energy minimize பண்றதுக்காக இந்த convergence angle divergence angle கம்மியா இருக்கும். Next throat part. Throat part 1/2 to 1/4 of the diameter. Dia of the pipe. Okay, but 1/2 to 1/4 of diameter of pipe. So இது high velocity யூஸ் பண்ண முடியாது. Pressure loss வந்து 10% இருக்கும். ஓகே, இப்போ வந்து வைஷாலி கேட்ட கொஸ்டினுக்கு வரலாம். வெலாசிட்டி வந்து ஒரு நார்மல் வெலாசிட்டியில வரும். த்ரோட்டை அப்ரோச் பண்ணும்போது வெலாசிட்டி அதிகமாகும். ஏன்னா நமக்கு த்ரோட் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகுது? ஏரியா கம்மி ஆகுதா? ஸோ வெலாசிட்டி என்ன ஆகும்? அதிகமாக ஆரம்பிக்கும். வெலாசிட்டி பிகம்ஸ் வெரி ஹை அட் த த்ரோட். அண்ட் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்? வேப்பர் ப்ரெஷரை விட கம்மி ஆகும். வேப்பர் ப்ரெஷரை விட கம்மி ஆகும் அந்த த்ரோட் இதுல. ஏன்னா அப்பதான் வேப்பரைசேஷன் அண்ட் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து வெஞ்சுரி மீட்டர்ல நடக்குது. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி த்ரோட் ஏரியால கம்மியாகுது, சாரி அதிகமாகுது. அண்ட் ப்ரெஷர் வந்து ஃபால்ஸ் பியாண்ட் த வேப்பர் ப்ரெஷர். ஸோ நமக்கு வேப்பரைசேஷன் ஃபெனாமினன் நடக்குது. குட் குட் சௌமியா, வெரி குட். அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா வைஷாலி? வெஞ்சுரி மீட்டர்ல இந்த டேட்டாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆரிஃபைஸ் மீட்டர். ஆரிஃபைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ஃபிளாட் சர்க்குலர் பிளேட், ஒரு ஷார்ப் எட்ஜ் ஹோல் இருக்கும் நடுவில். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்சர்ட் பண்ணுவோம். வெஞ்சுரி மீட்டர் மாதிரி அதே பிரின்சிபல் தான். டிஸ்சார்ஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் சேம் ஃபார்முலாஸ் தான். Q actual is equal to CD into A1 A0 divided by square root of A0 னா என்னது? ஏரியா ஆஃப் த ஆரிஃபைஸ். நெக்ஸ்ட் A1 square minus A0 square into root of 2GH. ஸோ இது வந்து Q actual. இதோட நெக்ஸ்ட் CD is equal to CC into CV. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். coefficient of contraction into coefficient of velocity. So CD value for orifice meter என்னவா இருக்கும்? 0.68 to 0.74. 0.68 to 0.74. பட் நமக்கு எக்ஸாம்ல 0.64ங்கிற நம்பர்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. 0.64ன்னு ரவுண்டடா கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஒரு ரேஞ்சா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.94 to 0.98. அதே மாதிரி 0.68 to 0.74. அதே மாதிரி ஆரிஃபைஸ் கம்மியா இருக்கும், வெஞ்சுரி மீட்டரோட சிடி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். வெஞ்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர் இவ்வளவுதான். டேட்டாஸ்ன்னு படிக்கும்போது இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆரிஃபைஸோட டயாமீட்டர் வந்து 0.42. இங்கே த்ரோட் இது பார்த்தோமா, இங்கே ஆரிஃபைஸ் பார்க்கணும். 0.4 to 0.8 டைம்ஸ் த பைப் டயா. இதை வந்து டைரக்டா கேட்டிருக்காங்க 0.5 டைம்ஸ் த டயா. ஸோ இதுதான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ 0.4 to 0.8 ஞாபகம் வச்சாலும் 0.5ங்கிற வேல்யூ மைண்ட்ல எடுத்துக்கோங்க. குட் தீபலட்சுமி, இதுல ஹை லாசஸ் இருக்கும். குட் குட். வெஞ்சுரி மீட்டர் ஹை வெலாசிட்டிக்கு எடுத்துக்க முடியாது. இதுவும் நல்லா வச்சுக்கோங்க. coefficient of contraction CC is equal to, இது இம்பார்ட்டன்ட், A2 by A0. ஆரிஃபைஸோடது. அதுக்கப்புறம் என்ன பார்ட் இருக்கு? செகண்ட் பார்ட் இருக்கும்ல, வெஞ்சுரி மீட்டர் மாதிரியே செட்டப் தான். அதுல செகண்ட் பார்ட்டோட ஏரியா A2 by A0. ஓகேவா? ஆரிஃபைஸ் மீட்டர் சேம் பெர்னாலிஸ் phenomenon. நெக்ஸ்ட் Q ஆக்சுவல் கண்டுபிடிக்கிறோம். அதுல CD வேல்யூ இதுல என்னென்ன டேட்டா இருக்கு? CD வேல்யூ 0.68 to 0.74. Next diameter of the orifice 0.4 to 0.8 times the pipe dia. Orifice dia is 0.4 to 0.8 times the pipe dia. So 0.5 times the pipe dia னு question நமக்கு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆர்த்தி. குட். அக்யூரசி வந்து ஆரிஃபைஸ்ல கம்மியா இருக்கும் அண்ட் வெஞ்சுரி மீட்டர்ல அதிகமா இருக்கும். வெஞ்சுரி மீட்டர் ஹை வெலாசிட்டிக்கு யூஸ் பண்ண போறதுல, ஸோ ஒரு கம்மியா ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சமா செய்யும்போது எவ்வளவு பெர்ஃபெக்டா செய்வோம் அந்த மாதிரி. குட்டியா இருக்கிறனால அந்த வெஞ்சுரி மீட்டர் வந்து சின்ன வேலை செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்யுது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒன்.
measures pressure difference between 2 points. Pressure difference between 2 points என்னது manometer, YouTube manometer. ஓகேவா, 2 பாயிண்ட்ங்கிறப்போ YouTube manometer. Next, measures very small, இது மூணு ஒரு செட். Measures very small pressure differences more accurately. So inclined manometer தான் நமக்கு ரொம்ப small pressure difference accurate-ஆ வேணும் அப்படின்னா inclined manometer யூஸ் பண்ணுவோம். அந்த angle of inclination என்ன இருக்கணும்? Angle of inclination இது சொல்லுங்க. சொல்றேன் சுரேந்திரன், சொல்றேன். கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் சொல்றேன். சிங்கிள் காலம் மேனோமீட்டர் இங்க வந்து நமக்கு எதுவுமே ப்ரெஷர் பத்தி சொல்லல. ஃபார் ஹை ப்ரெஷர்னு சொன்னாங்கன்னா யூடியூப் மேனோமீட்டர் சொல்லலாம். அண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா யூடியூப் மேனோமீட்டர் சொல்லணும். ஏன் சிங்கிள் காலம் மேனோமீட்டர் சொல்லல அப்படின்னா சிங்கிள் காலம் மேனோமீட்டர் இஸ் மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் யூடியூப் மேனோமீட்டர் தானே. ஸோ இவங்க மொட்டையா கொஸ்டின் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுல வரும்? சிம்பிள் மேனோமீட்டர்ல வரும். ஸோ மேனோமீட்டர்னு எடுத்துக்கிறப்போ சிம்பிள் டிஃபரன்ஷியல். சிம்பிள் என்ன ஆகும்? ஒன் சைடு அட்மாஸ்பியருக்கு ஓப்பன் ஆயிருக்கும், இன்னொரு சைடு நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ற பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒன் எண்ட் டு த பாயிண்ட் வேர் த ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் அண்ட் அதர் எண்ட் இஸ் ஓப்பன். ஸோ அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு: பீசோமீட்டர், யூடியூப் மேனோமீட்டர் அண்ட் சிங்கிள் காலம் மேனோமீட்டர். குட் விஸ்வேஸ்வர், வெரி குட். அது வந்து 5 to 45 டிகிரி. ஸோ 5 to 15 டிகிரி வந்து ஸ்மால் ப்ரெஷர் டிஃபரன்ஸுக்கும், 5 to 15 டிகிரி ஃபார் ஸ்மால் ப்ரெஷர் டிஃபரன்ஸ், அண்ட் 30 to 45 டிகிரி வந்து லார்ஜ் ப்ரெஷர் டிஃபரன்ஸ்க்கு. மிடில் இருக்கிறது மாடரேட் ப்ரெஷர் டிஃபரன்ஸ், பட் ஸ்மால் அண்ட் லார்ஜ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓவராலா இன்க்ளினேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா 5 to 45 டிகிரி. மினிமம் 4 டிகிரி. ஓகே, உங்க நோட்ஸ்ல இந்த டேட்டா இருக்கா? பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்தேன். 5 to 45 டிகிரி ஹேவ் சீன். ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? மேனோமீட்டர். ஸோ மேனோமீட்டர்ல சிம்பிள் டிஃபரன்ஷியல். சிம்பிள்ல பீசோமீட்டர், யூடியூப் அண்ட் சிங்கிள் காலம் மேனோமீட்டர். சிங்கிள் காலம் இஸ் a modified version of யூடியூப் மேனோமீட்டர். ஸோ பீசோமீட்டர் ஃபார்ம்ல என்ன வரும்? P is equal to rho g h. ஏன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கறனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 0 ஆயிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி யூடியூப் மேனோமீட்டர்ல என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ப்ரெஷர் எடுத்துப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு ஹைட் கிடைக்கும் நமக்கு. h1, தென் இங்க இருக்கிற ஹைட் h2. இது வந்து மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட். ஸோ இதை எப்படி எடுக்கலாம்? பாயிண்ட் PB பிளஸ் ρ1 GH1 which is equal to ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? ρ2 GH2. ஸோ இந்த மாதிரி எல்லா மேனோமீட்டர்ஸ்க்கும் இதே கான்செப்ட் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரெஷர், ரைட் ஹேண்ட் சைட் ப்ரெஷர் ஈக்குவேட் பண்ணும். இதுல இருந்து மோஸ்டா இந்த மாதிரி क्वेश्चन கேட்க மாட்டாங்க. டைரக்டா பீசோமீட்டர் ரிலேட்டட் क्वेश्चंस நிறைய கேட்பாங்க. P is equal to rho GH அந்த ஃபார்முலா வச்சு நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ்லாம் கூட கேட்பாங்க. மினிமம் 4 டிகிரி டு அவாய்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். குட், ஓகே, குட். அப்போ இது நம்ம 4 டிகிரி, மினிமம் 4 டிகிரி டு அவாய்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். எஸ், இதுவும் பார்த்துருக்கேன். எஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. குட் வைஷாலி, குட். ஸோ இது இன்னொரு கான்செப்ட், மெர்க்குரி ஏன் வந்து நம்ம மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடா எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு வேப்பர் ப்ரெஷர் இருக்காது, ஹை டென்சிட்டியா இருக்கும், அது ஃப்ளூயிட்ஸோட இம்மிசிபிளா இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ்: நோ வேப்பர் ப்ரெஷர், ஹை டென்சிட்டி, இம்மிசிபிள் வித் அதர் லிக்விட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் அ ஃப்ளூயிட் சிஸ்டம். 2 பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஃப்ளூயிட் சிஸ்டம்லயே, அப்போ 2 சைடும் நமக்கு க்ளோஸ்டு. 2 சைடும் க்ளோஸ்டு. அப்புறம் நமக்கு யூடியூப் டிஃபரன்ஷியல் யூடியூப் மேனோமீட்டர் ஆர் இன்வெர்டட் யூடியூப் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். ஸோ 2ல டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் காமனா.
2 பாயிண்ட்ஸ் ஃப்ளூயிட் சிஸ்டம்லயே. ஸோ ரெண்டுமே நமக்கு க்ளோஸ்டா இருக்கு. அப்போ 2 சைடு பிரஷர் இருக்கு. ஓப்பன் டு அட்மாஸ்பியர் கிடையாது. ஸோ இது டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர். நெக்ஸ்ட் measures atmospheric pressure. எது barometer. Measures pressure head, static pressure at a point in a fluid. Measures velocity in at a point in a fluid na enadhu pitot tube. அதே இது pressure head at a point in a fluid na piezometer. So capillarity நால diameter less than 1 cm இருந்ததுன்னா capillarity நடக்கும். ஸோ நம்ம diameter வந்து எப்பவுமே greater than 1 cm இருக்கணும். less than 1 cm என்ன ஆகும்? capillarity நடக்கும். ஸோ capillarity பத்தி பேசும்போது நமக்கு எப்பவுமே thin less than 1 cm இருந்தா மட்டும்தான் capillary rise நடக்கும். இப்போ ஒரு பவுல்ல வாட்டர் எடுத்துட்டு ஒரு அதே பவுல் சைஸ்ல நீங்க ஒரு ஜக் எதையாவது நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வாட்டர் ரைஸ் இருக்குமா? இருக்காது. அதே இது ஒரு சின்ன கிளாஸ் டியூப் மாதிரி இன்சர்ட் பண்ணுங்க, வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு எவ்வளோ தின்னா இருக்கும் அது இதா என்ன சொல்றாங்க, டேட்டாவா என்ன சொல்றாங்கன்னா லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் கேபிலரி ரைஸ்க்கு. ஓகே, அது பார்க்கலாம், இன்னும் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் measures velocity of water in rivers and streams. So flowing, அதாவது போயிட்டே இருக்கிற ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து ரன்னிங் ஃப்ளூயிட்ல நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட் மீட்டர் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கப் இருக்கும், இங்க வந்து டிடெக்ட் பண்ற இது இருக்கும். ஸோ இந்த ரொட்டேஷன் ஆஃப் த கப் வச்சு நம்ம வெலாசிட்டி டிடெக்ட் பண்ணுவோம். அதுவே இது கரண்ட் மீட்டர். நெக்ஸ்ட் கேவிடேஷன் சேம்பர். cavitation chamber எதுக்கு? cavitation and pumps and turbines. pitot tubeல இன்னொரு கான்செப்ட். குட் ஆர்த்தி, குட். வென்ச்சுரி ஃபிளூம்ஸ் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோல டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரன்னிங் இதுல இருக்கும்போது வென்ச்சுரி ஃபிளூம்ஸ் யூஸ் பண்ணுவோம். குட் குட், ரெண்டு பேரும் ஒரே இதுல சொல்லியிருக்கீங்க. வெரி குட். பிட்டாட் டியூப்ல நம்ம ஒரு இது பார்த்தோம், ஸ்டாக்னேஷன் பிரஷர் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ரெஷரோட டிஃபரன்ஸ் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஷரை வச்சு நம்ம இந்த வெலாசிட்டி எடுக்கிறோம். இந்த பிட்டாட் டியூப்ல ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர்னா என்ன? மூவிங் ஃப்ளூயிடை நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரெஷர் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர். ஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருக்கிற ஃப்ளூயிட், ரெஸ்ட்ல இருக்க ஃப்ளூயிட் இல்லைன்னா கான்ஸ்டன்டா ஒரு மைல்டு வெலாசிட்டியில போயிட்டு இருக்க ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இது ரெண்டு பேசிக் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக்னேஷன் ப்ரெஷருக்கும் ஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கும். ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது ஸ்டாட்டிக் ப்ரெஷரா ஸ்டாக்னேஷன் ப்ரெஷரான்னு சொல்லுங்க. when a hand is immersed in a still water, static pressure stagnation pressure. குட், ஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் இதோட டெஃபினிஷன் சொல்லிட்டு இதுனா இதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னனால ஈஸியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாம ஸோ பிளாங்கா போனா இது நமக்கு கண்டிப்பா கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ரெண்டு டேர்முமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஸ்டாக்னேஷன்னாலும் ஒரே மாதிரி இருக்கு, ஸ்டாட்டிக்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே, குட் குட், கெட்டிங் மோர் ஆன்சர்ஸ். குட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நமக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல பெருசா நியூமரிக்கல்ஸோ கொச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. கான்செப்ட்லயும் இன்க்ரீஸ்னா என்ன ஆகும், டிக்ரீஸ்னா அதுவும் பின்னாடி வருது. ஸோ இப்போ ஃபார்முலாவை டைரக்டா அப்படி கேட்பாங்க. எல்லா டேர்ம்ஸும் கொடுத்துட்டு ஃபார்முலாவை எழுது, இதுதான் கொஸ்டினா இருக்கும் ஆப்ஷன்ல. அதே மாதிரி இந்த கேபிலாரிட்டி ஃபார்முலாலாம் நிறைய எக்கச்சக்கமா கேட்டிருப்பாங்க. டைரக்டா அப்படியே அந்த ஃபார்முலாவை எடுத்து கேட்பாங்க. இப்போ நீங்க இதுல லைனா பார்த்தோம்னா எல்லா ஃபார்முலாஸுமே டைரக்டா கேட்ட ஃபார்முலாஸா தான் இருக்கும். ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே சசிரேகா. ஸ்டாட்டிக் பிரஷர் ஃபர்ஸ்ட் 2 பிரஷர். ஸ்டாட்டிக், ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்னேஷன் பிரஷர்னா என்ன? ஸ்டாக்னன்ட்னா என்ன? சம்திங் நிக்கிறது. ஸோ ஒரு மூவிங் ஃப்ளூயிட நான் வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதோட பிரஷரை மெஷர் பண்றேன். அது வந்து ஸ்டாக்னேஷன் பிரஷர். ஓகேவா? அதே ஸ்டாட்டிக் பிரஷர் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ல இருக்க ஃப்ளூயிட்ல பிரஷர் மெஷர் பண்றேன். ஆர் ரெஸ்ட் இல்லாம கான்ஸ்டன்டா ஒரே வெலாசிட்டில மைல்டா போயிட்டு இருக்கும். அதோட பிரஷரை நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா அது ஸ்டாட்டிக் பிரஷர். டிஃபரன்ஸ் புரியுதா? நான் ஓடிட்டு இருக்கேன். திடீர்னு ஓடிட்டு நின்ன உடனே எனக்கு வேற மாதிரி இருக்கும் பிரீதிங். அதே இதை நான் சும்மா நின்னுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு வேற மாதிரி இருக்கும் பிரீதிங். ஸோ ஓடிட்டு திடீர்னு வந்து நிக்கிறது வந்து ஸ்டாக்னேஷன். அதே நான் சும்மா நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஸ்டாட்டிக். கிளியர்? ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டேர்மும் படிக்கும்போது கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. Capillarity formula. Capillary rise. H is equal to 4 sigma cos theta by rho GD. லேட்டா தானே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 6:30க்கு பிரேக் வச்சுக்கலாமா? இப்போ பிரேக் வேணுமா? 30 பிரேக் வச்சுக்கலாமா? ஓகே. So capillarity is due to எதனால? surface tension. Surface tension na tensile force acting on the surface of liquid in contact with another liquid. So between gas and liquid இருக்கலாம். இல்லைன்னா கேஸ் அண்ட் இன்னொரு ஃப்ளூயிட் ஆர் சம்திங் இருக்கலாம். ஸோ ரெண்டு லிக்விடுக்கு நடுவில் இருக்க அந்த இன்டர்ஃபேஸ் அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ஓவர் த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சர்ஃபேஸ் டென்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். ஓவர் த லென்த் ஒரு ஹோல் லென்த்ல சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படியா இருக்கும்? அதிகமாகவே இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குமா? ஐடியல் ஃப்ளூயிடுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் 0. அப்பா சுரேந்தர் பயங்கரமா அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. வெரி குட். சூப்பர் சூப்பர். குட் குட். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படியே டேட்டாவே அவங்களே போட்டிருக்காங்க. வெரி குட். கொஹெஷன் வந்து அட்ஹெஷனோட கம்மியா இருந்ததுன்னா வெட்டிங் லிக்விட். அட்ஹெஷன் கரெக்ட். அட்ஹெஷன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட இருக்கிற அந்த பாண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்னா கிளாஸ் அண்ட் வாட்டர், கிளாஸ் அண்ட் மெர்குரி இந்த மாதிரி இருக்கிறது அதிகமா இருந்தது அப்படின்னா அட்ஹெஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு வெட்டிங் லிக்விடா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கிளாஸ் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் அதே இது கொஹெஷன் அதிகமா உள்ள இருக்கிற பாண்ட் அதிகமா இருந்ததுன்னா மெர்குரி அண்ட் கிளாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள். அப்ப என்ன ஆகும்? கொஹெஷன் அதிகமா இருக்கும். ஸோ நான் வெட்டிங் லிக்விட். ஸோ வாட்டருக்கு வந்து 0 டிகிரி, மெர்குரிக்கு 130 டிகிரி, கெரோசினுக்கு 26 டிகிரி. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெரோசினுக்கு 26 டிகிரி. வெரி குட் ஆர்த்தி பிரியா. வெரி குட். சூப்பர் அஜின். சூப்பர். குட் குட் குட். வெரி குட். சூப்பர். கேபிலாரிட்டில அவ்வளவுதான். நீங்களே அப்படியே ஆன்சர் சொல்லிட்டீங்க. வெரி குட். H is equal to 4 sigma cos theta by rho GD. Rise or fall of the liquid when small diameter tube is immersed. இதான் கான்செப்ட். ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும்? கொஹெஷன் லெஸ் தேன் அடிஷனா இருக்கிறப்போ மெர்குரி கேஸ்ல ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ் தேன் 90 டிகிரியா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ் தேன் 90 டிகிரி. அதே இது கொஹெஷன் கிரேட்டர் தேன் அடிஷன் இருந்ததுன்னா தீட்டா கிரேட்டர் தேன் 90 டிகிரியா இருக்கும். வார்த்தி பிரியா. வெரி குட். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கான்செப்ட்ல இன்னும் ஒன்று இருக்கு. என்னது? ப்ரெஷர் இன்சைட் லிக்விட் ட்ராப்லெட், ப்ரெஷர் இன்சைட் சோப் பபிள், அப்புறம் ப்ரெஷர் இன்சைட் ஜெட்.
liquid droplet. Liquid droplet என்ன formula? P is equal to 4 sigma by D. Soap bubble க்கு 8 sigma by D. And jet க்கு 2 sigma by D. இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோப் பபிள் ஸோ 8 பபிள் மாதிரி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெட்டுங்கிறது இருக்கலே ரொம்ப குட்டி பார்ட் ஆஃப் வாட்டர் தானே. ஸோ இருக்கலே குட்டி வேல்யூ 2. ஸோ 2 சிக்மா பை டி. இன்னொன்று மீதி இருக்கிறது 4 சிக்மா பை டி. அது வந்து லிக்விட் ட்ராப்லெட்டுக்கு. ஸோ இது டெரிவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட்டே கிடையாது, வெறும் இதுதான் இம்பார்ட்டன்ட். குட். ஓகேவா? ஸோ இந்த கேபிலாரிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இதுவும் இம்பார்ட்டன்ட். இது டைரக்டா இதாவே கேட்பாங்க. இதுல இருந்து சிம்பிள் நியூமரிக்கல்ஸ் நிறைய கேட்குறாங்க. P is equal to rho GH. ஸோ இப்போ வர எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸா போன எக்ஸாம் TNMAWS இதுல எல்லாமே இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. P is equal to rho GH. நெக்ஸ்ட் டோட்டல் ப்ரெஷர் ஆன் சப்மர்ஜ்ட் வெர்டிகல் சர்ஃபேஸ். ஆமா வைஷாலி, குட். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது, ஜீரோவா இருக்கும். சப்மர்ஜ் வெர்டிகல் சர்ஃபேஸ்க்கு பிரஷர் என்ன? P is equal to rho G A H bar. H barனா distance of center of gravity from the free surface. Free surfaceல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு. இதே இது இன்க்ளைன்டு சர்ஃபேஸா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃபார்முலா HCP is equal to H bar plus I by AH bar. ஸோ இந்த H barங்கிறது என்னது? CG from the water surface. இப்போ இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இன்க்ளைண்டா இருந்தது. இப்போ ஆப்ஜெக்ட் இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன? X bar plus I by AX bar into sin square theta. ஸோ இது ரெண்டுமே டைரக்டா ஃபார்முலாவா கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். வெறும் ஃபார்முலா HCP இன்க்ளைண்டுக்கு என்ன, நார்மலுக்கு என்ன. ஹரிசான்டலா இருக்கு, ஒரு பாடி ஹரிசான்டலா இருக்கு. ஸோ அதோட சென்டர் ஆஃப் ப்ரெஷர், ஹரிசான்டல் பாடிக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்க இருக்கும்? சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் என்ன இருக்கும்? ஜீரோவா இருக்கும். வெர்டிகலா இருக்கு அப்படின்னா சம்வேர் இங்க இருக்கு நம்மளோட பாயிண்ட் சிஜி. இப்போ இங்கதான் வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுப்போம். இது ஹரிசான்டலா இருக்கு அப்படின்னா இது சர்ஃபேஸ்லயே இருக்கு. அப்ப இங்க இருக்கும், இங்கதான் சர்ஃபேஸும் இருக்கும். அப்ப என்ன இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ் என்ன? ஜீரோ. இது புரியுதுல? குட் குட் குட். அதே மாதிரி இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வில் பி பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வில் பி பிலோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஏன்? டெப்த் போக 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 நமக்கு ப்ரெஷர் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் வந்து இன்னும் ஆப்ஜெக்ட் இழுக்கும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது என்னது? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற ஒரு சென்ட்ராய்டு, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எங்க லை ஆகுதோ அது. அதையும் தாண்டி நம்ம ஆப்ஜெக்ட் இழுக்கும் போது அந்த புல் பண்ண பார்க்கும். ஸோ புல் பண்ண பார்க்கும்போது சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன ஆகும்? கண்டிப்பா கீழே தான் வரும். ஓகேவா? இது கிளியரா? இந்த கான்செப்டும் கிளியரா? இதுவும் கேட்டிருக்காங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே சுபலட்சுமி, இப்போ ஒரு வெர்டிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு. இந்த பென் தான் ஃப்ரீ சர்ஃபேஸ், இது வெர்டிக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த வெர்டிக்கல் ஆப்ஜெக்டோட சிஜி எங்க இருக்கும்? சம்வேர் ஹியர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் சிஜி டு ஃப்ரீ சர்ஃபேஸ் என்ன? இது இருக்கு, இதை நான் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹெச் நமக்கு அப்டைன் ஆகுது வெர்டிக்கல் சர்ஃபேஸ்க்கு. ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் வெர்டிக்கலி. இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் ஹரிசான்டலி. அப்போ சம்வேர் இங்க இருக்கு நமக்கு சிஜி, ஃப்ரீ சர்ஃபேஸ்ல மர்ஜ் ஆயிடுச்சு. the distance of CG to free water surface என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? மர்ஜ் ஆயிடுச்சுல சர்ஃபேஸோட, ஜீரோ. ஓகேவா? மெட்டாசென்ட்ரிக் அந்த கான்செப்ட் நான் வரேன் விஸ்வேஸ்வர், இன்னும் இருக்கு, நான் வரேன், அந்த கான்செப்ட்குள்ள வரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டீங்களா நீங்க?
கிளியரா சுப்பலட்சுமி? அதே மாதிரி வெர்டிகல் சர்ஃபேஸ்ல வெர்டிகலா வச்சிருக்கோம். டெப்த் ஆஃப் இமர்ஷன் ரொம்ப டீப்பா நம்ம இமர்ஸ் பண்ணிட்டோம், டெப்த் ஆஃப் இமர்ஷன் லார்ஜா இருக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் பிரஷர் அண்ட் சிஜி ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும்னு எடுத்துக்கிறோம். சென்டர் ஆஃப் பிரஷர் அண்ட் சிஜி சேமா இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ரொம்ப டீப்பா நம்ம இமர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா center of pressure is always greater than or equal to center of gravity. Okay. Good Surender. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வேலிட் ஸ்டேட்மெண்ட் தான். பாயிண்ட் செட். குட். ஓகேவா? இது கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் மெட்டாசென்ட்ரிக். என்ன கேட்டிருக்கீங்க விஸ்வேஸ்வர்? இன் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் பிஎம் மீனிங் சொல்றேன். ஓகே, இப்போ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் குள்ள வரலாம். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் எதுக்கு யூஸ் பண்றோம்? மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ டில்டிங் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட். ஸோ இதை வந்து டெஃபினிஷன் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. டெஃபினிஷன் என்னன்னா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் நார்மல் ஆக்சிஸ் வித் நியூ லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி வென் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கிவன். புரியுதா? புரியாது. இப்போ இதை நான் ஒரு டயக்ராமேட்டிக்கா சொல்லிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் சொல்றேன், கண்டிப்பா புரியும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கு சம்வேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இதை நான் இமர்ஸ் பண்ணும்போது சென்டர் ஆஃப் ஒரு பயான்சி ஆக்ட் ஆகும். ஸோ பயான் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு நான் வச்சுக்கிறேன். இது வந்து பேசிக்கா இப்படிதான் இருக்கும். பயான் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? நம்மளை பிடிச்சி இழுக்கும். கிராவிட்டி என்ன பண்ணும்? கீழே இழுக்கும். பயான் ஃபோர்ஸ் மேல தள்ளும். ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு இதுதான், இது நார்மலுக்கு இதுதான் நம்ம கண்டிஷன். ஓகேவா? இப்போ இதே இதை ஒரு ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது டில்ட் கொடுக்குறேன். இந்த ஆப்ஜெக்டை நான் டில்ட் பண்றேன். டில்ட் பண்ணும்போது ஒரிஜினலா நமக்கு ஜியும் பியும் எங்க இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்ப புதுசா ஒரு பயான்ட் ஒண்ணு ஓகே அஜின், கரெக்ட் தான். நான் இது முடிச்சிட்டு வந்துடுறேன் உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பயான்சி இங்க இருக்கு. இது நார்மலா அப்படியே நார்மலா இருக்கிறது. இந்த டில்ட்ல அது அப்படியே இருக்கும். இப்போ பயான் ஃபோர்ஸ் டில்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயான் ஃபோர்ஸ் இருக்கு. இது நார்மல் ஆக்சிஸா நான் வரைஞ்சிக்கிறேன். டில்ட் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு இடத்துல பயான்சி நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து நான் B1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு ஆக்சிஸ் வரைகிறேன். இது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இதுதான் நமக்கு மெட்டா சென்டர். கிளியரா? இப்ப கிளியரா? யார் கேட்டிருந்தீங்க? விஸ்வேஸ்வர். ஓகே, இதுக்கப்புறம் நான் இன்னும் சொல்றேன். ஸோ இப்போ இது மெட்டா சென்டர் வந்து எம் பிஜிஎம் எம்ஜிபி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இதுதான் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கானது. இதுதான் ஸ்டெபிலிட்டிக்கு ஜிஎம் ஷுட் பி பாசிட்டிவ். ஜிஎம் ஷுட் பி பாசிட்டிவ்னா இதுதான் ஜிஎம் தான் நமக்கு மெட்டாசென்ட்ரிக் ஹைட். மெட்டா சென்டர் ஓகே. மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னா என்ன? சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து மெட்டா சென்டர் எவ்வளவு தூரம் இருக்கோ இதுதான். இந்த பார்ட் தான் மெட்டாசென்ட்ரிக் ஹைட். இந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தமா பிஎம், இந்த பிஎம் மைனஸ் இந்த பிஜியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இது கிடைச்சிருமா? அதை தான் எழுதியிருக்கேன், பிஎம் மைனஸ் பிஜி. இந்த பிஎம் அப்படிங்கிறது I/V. ஸ்கிரீன் பிளர்டா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கு இங்க நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேசுறது கேக்குதா? இவ்வளவு நேரம் அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது கேட்டுச்சா? ஓகே தானே? கிளியர் தான். ஓகே. அருண், நீங்க கொஞ்சம் உங்க சைடு நெட்வொர்க் செக் பண்ணிட்டு பாக்குறீங்களா, இல்ல வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து பாக்குறீங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் மெட்டாசென்ட்ரிக் ஹைட். ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா ஜிஎம் நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். ஸோ ஜிஎம் பாசிட்டிவா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பிஎம் வந்து கிரேட்டரா இருக்கணும். பிஎம் இந்த வேல்யூ கிரேட்டரா இருக்கணும். ஸோ இது மேல போய் இது கீழே வந்துருச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிள் கண்டிஷன். அதே மாதிரி இதுல ரெண்டு டாபிக் இம்பார்ட்டன்ட். ஆசிலேஷன் அபவுட் லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ். லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ்ல ஆசிலேஷன் நடந்ததுன்னா ரோலிங்னு சொல்லுவோம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ல நடந்ததுன்னா பிச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஃபைன்.
ஸோ இந்த ரெண்டு டேர்ம் ரோலிங் பிட்சிங். லாங்கிடியூடினல் ஆக்சிஸ் ரோலிங் அண்ட் ஹாரிசான்டல் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் பிட்சிங். இப்ப புரிஞ்சுதா விஸ்வேஸ்வர்? பிஎம்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. இப்ப புரிஞ்சுதா? இப்ப கிளியரா? கான்செப்ட் கிளியரா? மெட்டாசென்ட்ரிக் கான்செப்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கண்டிப்பா கொஸ்டின் வரும். இது கொஸ்டின் ஏரியா. ஸோ இது கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? பிஎம் இஸ் கிரேட்டர் தேன் பிஜி. அதே இது பிஎம் லெஸ் தேன் பிஜி இருந்துச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிள் கண்டிஷன். பியும் ஜியும் கோயின்சைட் ஆச்சு, பியும் ஜியும் இங்க கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா நியூட்ரல். ஸோ இந்த 3 கேஸும் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? கண்டினியூட்டி இக்குவேஷன். ஸோ இப்போ அந்த பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன் டாபிக்கும் முடிச்சாச்சு. ஸோ நமக்கே தெரியாம இப்படி நம்ம ஒர்க் ஷீட் தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. பட் நமக்கே தெரியாம நிறைய டாபிக்ஸை நம்ம முடிச்சு சைட தூக்கி போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரிவிஷன். நீங்க இப்படி பண்றது பேர் தான் ரிவிஷன். ஒரு வேர்டை பார்த்து அது ரிலேட்டடா எல்லாமே நீங்க கொண்டு வரணும். இப்ப நீங்க இதை ஃபில் பண்ணாம இருக்கீங்கனாலும் பரவாயில்ல. நீங்க முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு இது மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் ஆகுமா ஃபில் பண்ண. உட்காந்து நீங்க ஃபில் பண்ணுங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஒவ்வொரு எஃபர்ட்டுமே நமக்கு மார்க்கா கன்வெர்ட் ஆகும். எஃபர்ட்டே போடாம சும்மா நமக்கு டேலண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எஃபர்ட்டே போடாம இருந்தோம்னா நமக்கு அது மார்க்கா கன்வெர்ட் ஆகாது. நீங்க எவ்வளவு குட்டி குட்டி எஃபர்ட்டுமே மேட்டர்ஸ். சின்னதா நீங்க பண்றது உங்களுக்கு மார்க்கா கண்டிப்பா காமிக்கும். கண்டிஷன் எழுதவா? ஓகே சந்தியா. So stable condition, stable, unstable and neutral. So stable conditionல எப்பவுமே buoyancy கீழ இருக்கணும். அதாவது buoyancy மேல நம்மள புஷ் பண்ணும், gravity கீழ புஷ் பண்ணும். So இந்த மாதிரி G, B இப்படி இருந்தா இது வந்து ஸ்டேபிள். அதாவது BM is greater than BG condition நமக்கு இதுல வந்துரும். டில்ட்டுக்கு அப்புறம் இந்த டயக்ராம் வரும். இதுதான் நமக்கு ஸ்டேபிள் கண்டிஷன். நெக்ஸ்ட் அன்ஸ்டேபிளுக்கு unstable is BM less than BG. less than BG னா என்னது? G வந்து கீழே இறங்கிச்சு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே போயிடுச்சு. பயான்சி ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஆகி அதை வந்து ஓவரா டில்ட் பண்ணிடுச்சு, ஓவரா அன்ஸ்டேபிள் ஆக்கிடுச்சு அந்த ஆப்ஜெக்டை. ஸோ பயான்சி இங்க மேல வந்துடும், கிராவிட்டி கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷன். நியூட்ரல் வந்து பியும் ஜியும் ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகும். ஓகேவா? ஓகேவா சந்தியா? For stable G below G இல்லையா? நான் சப்மர்ஜ்டு பாடி சாரி ஓகே நான் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் மெட்டாசென்ட்ரிக்கோட ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் சொல்லிட்டு இருந்தேன். சாரி, சப்மர்ஜ்டு பாடியோடது வந்து வேற. ஓகே, வெயிட். வெறும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் பயான்சி வச்சு சொல்லும்போது கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகே, மெட்டா சென்டர் வச்சு சொல்லும்போது கரெக்ட் தீபலட்சுமி. எப்பவுமே மெட்டா சென்டர் வச்சு சொல்லும்போது ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் வந்து பிஎம் கிரேட்டர் தன் பிஜி. இந்த கான்செப்ட் பிஎம் கிரேட்டர் தன் பிஜினா ஸ்டேபிள். ஓகேவா? சப்மர்ஜ்டு பாடிக்கு பயான்சியும் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம், பிஎன்ஜி. ஸோ அதை தான் சொல்லிட்டு ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ சப்மர்ஜ் ஆயிடுச்சு, ஃபுல்லா சப்மர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? பயான்சி வந்து ஓவர் ஆக்ட் ஆகி அதை இப்படி நம்மளோட பாடியை இப்படி ஃபுல்லா ரோல் பண்ணும், டில்ட் பண்ணும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சம்வேர் ஹியர் இருக்கும், சிஜி. இது வந்து ஸ்டேபிள் கண்டிஷன்.
அதே unstable condition CG above the எது buoyancy. அப்போ இந்த மாதிரி வரும். நியூட்ரல் B and G coincides. ஓகே ஓகே தேங்க்யூ தீபலட்சுமி தேங்க்யூ. நான் வந்து மெட்டா சென்டரையும் சப்மர்ஜ்டையும் ரெண்டுத்தையும் டில்ட்டிங் வேற சப்மர்ஜ்டு வேற. ஸோ மெட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டிக்கு BM should be greater than BG. இந்த GM வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும். மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா GM. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ கன்ஃபியூஷன் இல்லாம ஓகேல கிளியர்ல? ஓகே. நெக்ஸ்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோனா நமக்கு டென்சிட்டி சேமா இருக்கும் இல்ல கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ A1 V1 is equal to A2 V2. வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு கேட்டாங்கன்னா ρ1 A1 V1 is equal to ρ2 A2 V2. டிஃபரன்ஷியல் ஃபார்மேட்ல 3D ஃப்ளோக்கு 3D இன்கம்ப்ரெசிபிள் ஸ்டெடி ஃப்ளோக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதான் dou u by dou x plus dou v by dou y plus dou w by dou z is equal to 0. Next. Very good. Based on conservation of mass. Good, Sasirika. So, continuity equation based on conservation of mass. Bernoulli's based on conservation of energy. So, இது ரெண்டு தான் மோஸ்டா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கண்டினியூட்டி இக்குவேஷன் மாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசா கண்டினியூஸா மாசா படிச்சுட்டே இருந்தோம்னா மாஸ் ஆயிடலாம். கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தோம்னா மாசா நம்ம எங்கேயாவது போய் பிளேஸ் ஆயிடலாம். இதுதான் இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். கண்டினியூட்டி இக்குவேஷன் conservation of mass. Next, stream function and velocity potential function. இதுவும் important. இது டைரக்டா இப்படியே கேட்பாங்க. ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்ல இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாப்லேஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியணும். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஸ்கொயர் டேர்ம்ல வரும். ஸோ லாப்லேஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்? டோ ஸ்கொயர் 5 பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் 5 பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது லாப்லேஸ் ஈக்குவேஷன் வெலாசிட்டி பொட்டன்ஷியல். அதே மாதிரி சிமிலர்லி இந்த டோ சைக்கு வரும். ஸோ இதுல இருந்து லாப்லேஸ் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல போட்டு வந்துச்சு. இதுவும் ஞாபகம் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் u is equal to dou psi by dou y, v is equal to minus dou psi by dou x. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் dou psi. இந்த சிம்பிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எங்க மைனஸ் வருது எங்க பிளஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்னு என்ன இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் is not equal to 0வா இருந்துச்சுன்னா flow is not possible. Equal to 0 அப்படின்னா flow is possible. That is, if velocity potential function satisfies the Laplace equation, flow is possible. If it doesn't satisfy the Laplace equation, flow is not possible. இது important. ஓகேவா? Next, important. Bernoulli's equation. Bernoulli's equation ஓட assumption very very important. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. SIFI ஞாபகம் வச்சுக்கோங்க. Steady, incompressible, frictionless, irrotational. கரெக்ட் வைஷாலி. பின்னாடி இன்னும் டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதில் நான் மென்ஷன் பண்ணலான்ட்டு இப்போதைக்கு ஃபார்முலாவோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே.
ஸோ சிஃபி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்னாலிஸ் ஈக்குவேஷனோட அசம்ஷன்ஸ் இது கேட்பாங்க நிறைய வாட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சிஃபி ஸ்டெடி, இன்கம்ப்ரெசபிள், ஃப்ரிக்ஷன்லெஸ், இர்ரோட்டேஷனல். ஓகேவா? பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் சொல்லுங்க. கமான், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஓகே, P by rho g plus V square by 2g plus Z is equal to constant. இதுல எது இது என்னென்ன ஹெட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனோட ஃபார்மேஷன் வந்து ஜாலியா இருக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ் காசிங் த ஃப்ளூயிட் ஃப்ளோ, அதான் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ இது நியூட்டன் செகண்ட் லால டிரைவ் பண்ணியிருப்போம். அசம்ஷன் இன்கம்ப்ரெசிபிள் விஸ்கஸ் ஃப்ளோ. இப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே எடுத்து எழுதுவோம்ல, கிராவிட்டி ஃபோர்ஸ், pressure force, viscous force, velocity potential, continuity equation la flow is rotational, only for Laplace equation flow is rotational and incompressible. Arthi enna solla varingena I couldn't understand. Stream function, velocity potential function இன்னும் பின்னாடி இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ், டர்புலண்ட் ஃபோர்ஸ், கம்ப்ரெசபிள் ஃபோர்ஸ். இப்போ இந்த எஃப்சியை நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற இதை வச்சு எழுதுறது வந்து ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இன்கம்ப்ரெசபிள் அப்படின்னு வச்சு பண்றது கிராவிட்டி, ப்ரெஷர், விஸ்கஸ், டர்புலன்ஸ். இது வந்து ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அதே எஃப்டியும் நெக்லெக்டட், டர்புலன்ஸும் நெக்லெக்டட் அப்படின்னா நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். குட் ஆர்த்தி, குட் குட் குட், வெரி குட். கரெக்டா சொன்னீங்க. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல பண்ணும்போது இரோட்டேஷனல் மட்டும்தான். அதே லாப்லேஸ் ஈக்குவேஷன்ல பண்ணும்போது இரோட்டேஷனல் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். குட் குட். டர்புலன்ஸும் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். அப்புறம் ஐடியல் ஃப்ளோ கன்சிடர் பண்றோம். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் கிராவிட்டி அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்குன்னா ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதை நம்ம இனி டிரைவ் பண்ணி எடுத்து கொண்டு வர்றது தான், இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர்றது பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ இதோட ஃபார்மேஷன் வந்து படிக்கும் போதே ஜாலியாக இருக்கும் நமக்கு. டிபி பை ரோ பிளஸ் ஜிடிஇசட் பிளஸ் விடிவி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா பி பை ரோ ஜி பிளஸ் இசட் பிளஸ் வி ஸ்கொயர் பை 2ஜின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். குட் குட் சுரேந்திரன், வெரி குட். P by rho g இது என்னது? பொட்டன்ஷியல் pressure head, pressure per unit weight of the fluid. இது வந்து pressure head. Next V square by 2g is velocity head. Z ங்கிறது potential head, pressure head, potential head or datum head. Good good, எல்லாரும் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க. வெரி குட். விஸ்வேஸ்வர், சந்தியா, குட் குட். ஓகே விஸ்வேஸ்வர், அதுல தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாமா? பெர்னாலிஸோட அசம்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா விஸ்வேஸ்வர்? ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஃபார் வென்ச்சுரி மீட்டர், ஃபார் ஆரிஃபைஸ் மீட்டர். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே தான், சேம் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா, சிடி அதே தான். பிட்டாட் டியூபோட வெலாசிட்டியும் நமக்கு தெரியும். V is equal to root of 2gh. நெக்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் RE is equal to rho VD by mu. நெக்ஸ்ட் டார்சி-வெய்ஸ்பர்க் equation. It is used to எதுக்கு யூஸ் பண்றோம்? டார்சி-வெய்ஸ்பர்க் equation head loss due to friction கண்டுபிடிக்கிறதுக்கு.
to find the head loss due to friction. Yes, frictional loss கண்டுபிடிக்கிறதுக்கு. So it is applicable for both laminar and turbulent flow. ஆனா flow எப்படி இருக்கணும்? steady flow-ஆ இருக்கணும். டார்சி ஸ்டெடியா இருந்து பண்ணனனால தான் நம்ம இப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெடி ஃப்ளோவா இருக்கணும். லேமினார் டர்புலண்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெடி ஃப்ளோவா இருக்கணும். ஸோ HF is equal to FL V square by 2GD. இப்போ இதுல 2 டைப்ஸா நம்ம படிக்க போறோம். இதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், ஃபிரிக்ஷன் ஃபேக்டர். ஃபிரிக்ஷன் ஃபேக்டர், ஃபேக்டர் F சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. Coefficient F dash, friction coefficient, or it is also called as Fanning's coefficient. Fanning's coefficient. இது என்னது? friction factor. confusing area, இது கொஞ்சம் கவனிங்க. friction factor or Darcy factor, Darcy Weisbach factor. ஸோ இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். F எது, F dash எது அப்படின்ட்டு. இப்போ இதுல ஏதாவது நீங்க ஒரே மாதிரி நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க? F dash ஃபேக்டர்னு படிச்சீங்களா இல்ல F ஃபேக்டர்னு படிச்சீங்க? மோஸ்டா ஸ்டாண்டர்ட் இதுல F தான் ஃபேக்டரா இருக்கும். சோ அதே நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். F dash is equal to F by 4. இத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? F by 4 which is equal to next F is equal to, in terms of RE Reynolds numberல எழுதும்போது F is equal to 64 by RE. ஸோ இதை நான் இங்கே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 16 by RE கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. F dash is equal to F by 4 ஞாபகம் வச்சுட்டு F is equal to 64 by RE. நான் வந்து இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். நீங்களும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். F வந்து 16 by F வந்து 64 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ அது பெருசா இருக்கும் 64 by RE. அதுக்கப்புறம் தான் ஃபிரிக்ஷன் ஃபேக்டர், ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். coefficient F dash is equal to F by 4. அதுக்கப்புறம் அதுல F தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டார்சி வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன் F dash வச்சு எழுதும்போது என்ன வரும்? 4F dash L V square divided by 2GD or 2F dash L V square by GD. Next F L V square divided by 2GD. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் வச்சு எப்படி எழுதணும், ஃபிரிக்ஷன் ஃபேக்டர் வச்சு எப்படி எழுதணும்னு பார்த்தாச்சா? ஓகேவா? கிளியரா? ஸோ இது லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். பட் த ஃப்ளோ ஷுட் பி ஸ்டெடி. கண்டிப்பா விஸ்வேஸ்வர்.